1890 ஆண்டு ஒரு பெண் விழுப்புரத்திலே உள்ள திண்டிவனத்திலே வந்து இறங்குகிறாள். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து மருத்துவ தொழிலையும் மிஷினரி தொழிலையும் பார்ப்பதற்காக வந்த பெற்றோர்கள் மருத்துவர்களை பார்ப்பதற்காக வந்து இறங்குகின்றாள். MA ஆங்கிலம் படித்துக் கொண்டிருந்த பெண் வந்து மறுநாள் ஒருவர் தலைதெறிக்க ஓடி வந்து, நான் சொல்லுவது அத்துணையும் உண்மை சம்பவங்கள். ஐயா, என்னுடைய மனைவி மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவர் வேண்டும், பிரசவ வழியிலே துடிக்கின்றாள், தயவு செய்து வாருங்கள், மருத்துவரை அனுப்புங்கள் என்று கேட்க, நான் தான் மருத்துவர் யான்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துட்டு கிளம்புறார். அந்த காலத்தில் வீட்டில் போய் மருத்துவம் பண்ணுவது மருத்துவர்களினுடைய வழக்கமாக இருந்த நேரம். உடனே அவர் மறுக்கின்றார். எங்களுடைய மதம் பெண்கள் மருத்துவம் பார்ப்பதை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் பிரசவத்தை ஆண் மருத்துவர்கள் பார்ப்பதற்கு ஒத்துக்கொள்ளாது. அப்படியே அமர்ந்து விடுகின்றார். இதை கவனித்து பார்த்து கொண்டிருந்த அந்த வெளிநாட்டு பெண் ஆச்சரியப்படுகின்றாள். இப்படியெல்லாம் இருப்பார்களா என்று. மறுநாள் அந்த வீட்டிற்கு முன்னால் சவ ஊர்வலம் போகிறது. குழந்தையும் தாயும் சரியான மருத்துவர் இல்லாத காரணத்தினால், ஒரு ஆண் மருத்துவர் இருந்தும் அதை பார்ப்பதற்கு மதம் இடம் கொடுக்காத காலத்தினால் இறந்து போய் ஊர்வலம் போவதை பார்க்கின்றார்கள். மாணவிகளே, ஒரே மாதத்திலே 3 இறப்புகள். அந்த பெண் ஒரு முடிவெடுக்கின்றாள். உடனடியாக தன்னுடைய ஆங்கில படிப்பை ரத்து செய்துவிட்டு 1905 ஆண்டு இங்கிருந்து சென்று பென்சில்வேனியா நகரத்திலே மருத்துவ படிக்க சேர்கிறாள். 5 ஆண்டுகள் முடித்துவிட்டு திரும்பவும் இந்தியாவிற்கு வருகின்றாள். ஒரு பெண்ணினுடைய அளப்பரிய திறமையையும் தியாகத்தையும் மிகப்பெரிய எண்ணங்களையும் பாருங்கள். ஒரே ஒரு படுக்கையை போட்டு ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கின்றாள். இன்று 2000 படுக்கைகளுடன் உலகத்தில் மிகப்பெரிய மருத்துவமனையாக 2000 டாக்டர்கள் படிக்கின்ற மருத்துவ கல்லூரியையும் சேர்த்து உண்டாக்கியது ஒரு மாபெரும் ஐடாஸ் கடர் என்ற ஒரு பெண். ஐடாஸ் கடர் என்ற ஒரு பெண்.